ஹே ஹாய், வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் சங்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வீடியோ ஆஃப் டிடாக்ஸ் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அகெயின் ஃப்ரம் த போர்டு டு கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து லைக் உள்ள மெஷினரிஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே சும்மா வெறுமனே வந்து எப்படி நம்ம மேக் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஐ ஹவ் ஆடட் ஆல் த மெஷினரிஸ். அந்த மெஷினரிஸ்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன், என்னென்ன மெஷினரிஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் போர்டு வந்து நம்ம யார்கிட்ட பண்ணோம், என்ன எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் யூனோ வாட், இந்த டிடாக்ஸ் கெஃபே பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது லைக் பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அதிகமாக கிடச்சிது. என்ன ரீசன் அப்படின்னா, ஐம் அ விமன். யூ கான்ட் டூ எனி பிஸ்னஸ் இஃப் யூ ஆர் அ விமன். இந்த எக்ஸாக்ட் வேர்ட் ஐ காட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை நோன் பர்சன். ரொம்ப தெரிஞ்ச ஒரு நோன் பர்சன் கிட்டேருந்து இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. பட் ஐ டோல்ட் த பர்சன், நான் அந்த பர்சன் கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐ கேன் டூ எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. என்னால் எது வேணாலும் இங்கே வந்து பண்ண முடியும், கண்டிப்பாக நான் இந்த பிஸ்னஸையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக சபதெல்லாம் விட்டுட்டு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, வித்தவுட் எனி டிலே வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த வீடியோ. ஓகே, டிடாக்ஸ் ஒரு கடைனாலே அதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது நம்மளுடைய போர்டு தான். ஸோ நம்ம அந்த போர்டுக்காக அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக நம்ம வந்த இடம் தான் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய சுமி ஸ்டுடியோஸ். இங்கே வந்து 3D 2D அப்புறமா லைட் போர்ட்ஸ், சைன் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்களுடைய ஸ்டோரை நேரில் பார்த்து விசிட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. அண்ட் தம்பிக்கிட்டேருந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாங்கி அங்கேருந்து நம்ம கடைசியாக கிளம்பிட்டோங்க. ஸோ அந்த போர்டு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படி தான் இருந்தது. ஸோ இதனோட லோகோ பார்த்திங்க அப்படின்னா, வி வேர் வெரி மச் வரிட் அபவுட் இட். ஏன்னா அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்துடுச்சு லோகோ. சைன் போர்டுமே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோமோ அந்த டிசைன் தகுந்த மாதிரி அவங்க கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய போர்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய என்ட்ரன்ஸ் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஒரு ஸ்கெட்சை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கர்ஸையும் நம்ம அவங்கக்கிட்டேயே சொல்லியிருந்தோம். அதையும் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக பண்ணி கொண்டு வந்து அவங்களே எல்லாத்தையுமே வந்து ஒட்டியும் விட்டுட்டாங்க. பாருங்கள், அழகாக இருக்குல்ல, ரொம்பவே அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நம்மளுடைய கிச்சன், இந்த கிச்சனில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஏன்னா நம்மளுடைய கிச்சன் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10-11 ஃபீட்ஸ் இருக்கும். ஆனால் போக போக உள்ளே போக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஃபீட் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த நேரோவாக இருக்கக்கூடிய கிச்சன் வந்து நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொன்றுத்தையும் யோசிச்சு தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மெஷினரிஸ், தேவையான மெஷினரிஸும் வாங்கிட்டோம். டீ புழுவர்லேருந்து மில்க் பாய்லர் அண்ட் நமக்கு இந்த பைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பைட்ஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மெஷினு, அப்புறமா வந்து சாண்ட்விச் மேக்கர் இதெல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ இந்த மெஷினில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டுக்கலாம், நக்கெட்ஸ், அப்புறமா வந்து வெஜ் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஜூஸு. இதில் வந்து நமக்கு நல்ல ஃபோமியாக கொடுக்கும் ஜூஸ் எல்லாமே வந்து. ஸோ மில்க் ஷேக்லேருந்து நம்ம ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இந்த குட்டியாக ஒரு மைக்ரோ ஓவனும் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போது ரொம்ப பேசிக் நீட் ஆகிடுச்சு எல்லா கெஃபேலையும் மைக்ரோ ஓவன். ஸோ ஐ பாட் திஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு மை கிச்சன் லுக். பாருங்கள், நான் முடிஞ்சளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட், டைம் பாஸ் என்ன வேணால் சொல்லலாம், கிரேவிங் சொல்லலாம். ஐஸ்கிரீம் பிடிக்காமல் யார் இருப்பாங்க? ஸோ ஐஸ்கிரீம் கண்டிப்பாக தேவை இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து அருண் பிராண்டை தான் செலக்ட் பண்ணி, அந்த பிராண்டும் நமக்கு ஓப்பனிங்க்கு முன்னாடி நாளே வந்துருச்சு எல்லாமே. ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கையும் நானே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்க்காக வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா எஸ்,
ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரீம் டே தான் இந்த டே. ஓப்பனிங்காக நம்ம முன்னாடியே எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து, ஏன்னா ஓப்பனிங் அப்போ எல்லோரும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸு டீலாம் கொடுக்கணும், காஃபிலாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் என்னோடய தம்பியும் வந்து டீ மேக்கிங் காஃபி மேக்கிங் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ என்னோடய தம்பி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருப்பாங்க. ஸோ கடவுளோட அனுகிரகத்தால் இவங்க கிடைச்சது நான் ஒரு பெரிய கிஃப்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் தெம் ஐ எம் நாட் ஹியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் என்னோடய ஓப்பனிங் அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, விஷ் பண்ணாங்க. என்னோடய ஃபேமிலியோடு நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. சரி, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இது என்னுடைய சின்ன உலகம். இந்த உலகத்துக்காக தான் நான் இவ்வளோ ஓடிட்டுருக்கேன். திஸ் இஸ் மை பிரதர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.